ஆய்வின் பொழுது அப்பகுதியின் மண்டல குழு தலைவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் கழகத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகளும் உடன் பங்கேற்றனர். இதற்கு முன்னர் வார்டு 184 உட்பட்ட பகுதிகளில் வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக மண்டல வாரியாக ஒவ்வொரு பகுதிகளும் வந்து மாடுகள் பராமரிக்கும் கூடாரம் வந்து மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சென்னை பகுதிகளில் வந்து பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகள், பொது இடங்களில் மாடு வெளியேறக்கூடிய சூழலினால் பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை என்று தெரிவித்தவாறு மாநகராட்சி சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க கடந்த ஜனவரி மாதம் வந்து இந்த பணிகள் துவங்கப்பட்டிருந்தது. ஒரு மண்டலத்துக்கு ஒரு மாடு கொட்டாய் என்ற வகையில் வந்து இந்த பணிகள் துவங்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மண்டலம் 14 உட்பட்டு வார்டு 184 இந்த ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம். இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 200 500 மாடுகள் வந்து அந்த ஓனர்கள் வந்து அந்த மாடுகளை அங்கே விடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆய்வு மேற்கொண்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 40 உரிமையாளர்கள் வந்து அந்த பகுதியிலே வசிக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 மாடுகள் மேல வந்து அவர்கள் வகைப்பாடுல வந்து இருக்கிறது. ஸோ அவர்களுக்கு எல்லாமே வரக்கூடிய நாட்கள் இது மிகவும் பயனுள்ள திட்டமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து 184வது வார்டுல வந்து ஒரு குளம் வந்து பணிகள் நடைபெற்று வருது. அந்த குளத்தின் பணிகளை ஆய்வு மேற்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து வார்டு 195 வந்து மாநகராட்சி சார்பாக வந்து சமுதாய நலக்கூட பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, எந்த நிலையில் இருக்கின்றது ஆய்வு மேற்கொண்டு விரைவில் வந்து அந்த பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகள் அவர்களுக்கும் கான்ட்ராக்டர்களுக்கும் வந்து அறிவுரை வந்து ஆணையர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு 200வது வார்டுல வந்து கடந்த நிதிநிலை அறிக்கையின்படி மாநகராட்சி மேயர் என்ற வகையில் வந்து எனக்கு நிதிநிலை ஒதுக்கின்றது. அந்த நிதியிலிருந்து இப்பொழுது பெண்களுக்கான தனித்துவமான எம்பவர் என்ற ஒரு ஜிம் வந்து துவங்கப்பட்டிருக்கு. இது முற்றிலுமாக பெண்களுக்கு என்று தனித்துவத்தோடு இருக்கக்கூடிய ஜிம்கள். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் அந்த ஜிம்மை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு வார்டு வாரியாக பெண்களுக்கு என்று ஒவ்வொரு பகுதிகளாக தனித்துவமாக எம்பவர் என்ற வகையில் ஜிம்கள் வந்து மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட்டு வருகிறது. வெயிலுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சென்னை மாநகராட்சி சார்பாக இப்பொழுது வெயில் வந்து நம்ம ஏப்ரல் மாதம் தான் துவங்கி இருக்கிறது. ஆனால் மார்ச் மாதத்துல இருந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்தது. கடந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு சிக்னல்லையும் வந்து முக்கியமான பகுதிகள் கண்டறிந்து அவங்க எல்லாமே வந்து கிரீன் ஷீட் வந்து போட்டுப்பட்டிருந்து. இந்த ஆண்டும் வந்து மார்ச் மாதமே அது துவங்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளாக போட்டப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் வந்து சில பகுதிகள் தேவை என்று கோரிக்கைகள் வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வந்து வர காலங்கள் வந்து போடப்படும். மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு பகுதியில வந்து நீர்பந்தல், அதுக்கப்புறம் மூர்பந்தல் வந்து பொருத்தப்படும் என்று தெரிவிக்கிறார். மாடுகள் வந்து அதிகமா இருக்கு. ரொம்ப இடத்துல பெருவடியில் மட்டும் தான் மாட்டு இது பண்ணிருக்கீங்க. பல்வேறு இடத்துல இல்ல மாட்டு வந்து தொழுவம் பெருங்குடியில மட்டும் இல்ல, அதுதான் நான் பேசும்போதே சொல்லியிருந்தேன். 15 மண்டலங்களிலும் மண்டல வாரியாக வந்து இப்பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜனவரி மாதமே இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக 6 மாதம் வந்து அவர்களுக்கு காலகட்டம் வந்து கொடுத்திருக்கிறோம். 6 மாதத்துக்குள்ள இந்த பணிகள் எல்லாமே நிறைவேற்றப்படி சொல்லியிருக்கிறோம். மண்டலம் 1லிருந்து 15 வரும் அனைத்து மண்டலங்களிலுமே இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாட்டின் உரிமையாளர்கள் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாட்டு கொட்டாயில வந்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு இடங்களில் உடற்பயிற்சி கூடமும் சரி, ஷட்டில் கார்க் கிரவுண்டும் சரி, சமூக நல கூடமும் சரி நம்ம திறந்து வச்சிடறோம். பட் அதை மெயின்டைன் பண்ணாம ஒரு சில இடங்கள் அப்படியே இருக்கு. ஒரு சில இடத்துல யாரும் பொதுமக்கள் வரது கிடையாது. ஒரு சில இடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. அதை மேற்பார்வையிடறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை? இல்ல, சமுதாய நலம் கூட பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல பண்ணிருக்கோம். எந்த ஒரு பகுதியா இருந்தாலுமே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இந்த டைம் இந்த டேட்டு இத்தனை நாட்கள் வந்து எங்களுக்கு பயன்ல இருக்கிறது அப்படின்றது தெரிவிக்கிறாங்க. அதே போல இப்ப வந்து கட்டிடம் வந்து கட்டுப்பாடு பண்ணி இந்த ஜிம் வந்து தெரிவிக்கிறீங்க. ஜிம்முக்குமே வந்து தனியா வந்து ஒரு ட்ரெயினிங் போட்டு அது பயன்பாட்டுல வந்து கொண்டு வரதுக்கு ஆணையர் அவர்கள் தெரிவித்துக்கும். வரக்கூடிய நாட்கள் வந்து ஒவ்வொரு ஜிம்லயுமே வந்து ஒரு ட்ரெயினிங் போட்டுட்டு அதுல மெயின்டைன் பண்றாங்க.